இன்னைக்கு பெரிய ஒப்பந்தங்கள், வாகனங்கள் திரும்ப பெறுதல், புதிய தொழில்நுட்பம்னு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. முதல்ல உள்கட்டமைப்பு துறையிலிருந்து ஒரு பெரிய செய்தி. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் இன்னைக்கு செய்திகள்ல முக்கிய இடம் பிடிச்சிருக்காங்க. ஐஆர்பியோட பிரைவேட் இன்வே ட்ரஸ்ட் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அதாவது NHA கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. இது உத்தரப்பிரதேசத்துல 366 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு காரிடார். இதுக்காக அவங்க 9,270 crore rupees முன்பணமா கட்டி 20 வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்ட்டை நிர்வகிக்க போறாங்க. இது அந்த நிறுவனத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. அடுத்ததா ஆட்டோமொபைல் துறைக்கு போலாம். இந்தியாவோட மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களோட 39,506 கிராண்ட் விட்டாரா கார்களை திரும்ப அழைக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த எண்ணிக்கை பார்க்கும்போதே இந்த அறிவிப்போட முக்கியத்துவம் நமக்கு புரியும். இந்த ரீகாலுக்கு காரணம் என்னன்னா, ஸ்பீடோமீட்டர்ல இருக்கிற ஃபியூவல் லெவல் இண்டிகேட்டர்ல ஒரு குறைபாடு இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. இதனால டேங்க்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு சரியா காட்டாம போக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையா இந்த கார்களை திரும்ப அழைக்கிறாங்க.